நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயமே பண்ண முடியாதாட்டுருக்குதுங்க. ஆள் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்தா தோட்டத்தையெல்லாம் வித்துட்டு தான் போகணுமாட்ருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே இறங்கி வேலை செய்யுங்க. ஆளுகள நம்பி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு புரியல உண்மையாவே. புரியாதனால தான் அந்த கேள்வியவே கேட்குறேன் நானு. அது எப்படி எனக்கு 3 ஏக்கர்ல இப்ப நம்ம எலுமிச்சை போட்டிருக்கோம்னு வைங்களேன். முருங்கை மரம் இருக்குது. இந்த மாரி பலதரப்பட்ட விவசாயம் பண்றோம். அப்ப ஆளே கிடைக்கல. ஒரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு இல்ல அப்டின்னா, ஒரு ஃபேமிலில 2 பேர்ல 3 பேர் இருக்கிறோம் அப்டின்னு சொன்னா கூட, எப்படி எல்லா வேலையும் நம்மளால பண்ண முடியும்? 600 மரம் எலுமிச்சை பழத்த வந்து ஒரே நாள்ல பொறுக்கிற முடியுமா? கண்டிப்பா பொறுக்க முடியாது. நீங்க 2 காடு பொறுக்கிட்டு வர்றதுக்குள்ள திருப்பவும் அந்த மொத்தமா இப்போ 3 ஏக்கர்ல 600 மரம் இருக்குது அப்டின்னா, நீங்க 100 மரம் பொறுக்கிறதுக்கே 1 நாள் ஆயிரும். 2 காடு பொறுக்குவீங்க. அந்த 100 மரத்த பொறுக்கிறதுக்குள்ள 2 நாள் 3 நாள் ஆயிரும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, நீங்க பொறுக்குன காட்டிலேயே திருப்பி எலுமிச்சம்பழம் விழுந்துரும். அது எப்படி பொறுக்க முடியும்? 4 ஆள் 3 ஆள் விட்டா தான் ஆள் கிடைச்சா தான் பொறுக்க முடியும். இல்லைன்னா பொறுக்க முடியாது. எந்த ஒரு வேலையுமே அப்படிதாங்க. நம்ம ஒரே ஆள் பண்ணக்கூடிய வேலைய கண்டிப்பா ஒரு ஆள் பண்ணிறலாம். அந்த வேலைக்கு நம்ம யாருமே வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு எந்த ஒரு விவசாயியும் நினைக்க மாட்டான். ஆனா, அதே சமயம் கொஞ்சம் 2 பேர் 3 பேர் செய்யற வேலைய 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் செஞ்சு ஆகணும். அதுக்கே ஆள் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா நெறையா பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே இறங்கி தான் விவசாயம் பார்க்கணும். நீங்க பெங்களூர்ல போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா எப்படி விவசாயம் பார்க்குறது? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நான் பெங்களூர்ல வந்து இங்கேயே நிரந்தரமாவலாம் பெங்களூர்லலாம் உட்காரலைங்க. என்னோட விவசாய முறையே இந்த கடந்த 9 ஆண்டுகளா வேற மாரி, நான் வேற ஒரு விஷயத்த தான் என் தோட்டத்தில நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். பேசுகிற நண்பர்கள் கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்தை வந்து கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கே புரியும் எந்த மாரியான விவசாயம் என்னுடைய ஐடியால கடந்த 9 வருஷங்களா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆள் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் இதையவே அப்டேட் பண்ணி இன்னும் வேறு லெவலில் நம்மளால விவசாயம் பண்ண முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க.